வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் 3ல் ஏற்கனவே 20 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 21லேருந்து 30வது கேள்வி வரைக்குமான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21வது கேள்வி பாருங்கள். ஒரு கல்லூரியில் நடைபெற்ற சமூக முகாமில் 1/5 மாணவிகளும் 1/8 மாணவர்களும் கலந்து கொண்ட நிலையில் அக்கல்லூரியில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் விகிதத்தொகை என்ன? 1/5 பங்கு மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க, 1/8 பங்கு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கரெக்டாக மொத்தமாக எவ்வளோ கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனடுத்து ஆட் பண்ணாலே போதும். பாருங்கள், 8×5 40. கரெக்டாக மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1×8 8 ப்ளஸ் 1×5 5. வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 8×5 13/40. அப்போ கலந்து கொண்ட மாணவிகளுடைய மொத்த மாணவர்களுடைய விகிதம் 40ல் 13 பங்கு கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13/40. அடுத்ததாக கேள்வி எண் 22. கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து வடிவ படங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது? இங்கே ஒரு 3 வடிவம் கொடுத்துருக்காங்க, முக்கோணம், செவ்வகம், வட்டம்னு சொல்லிட்டு. இதில் எல்லா வடிவத்துலேயும் வரக்கூடிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 2 தான். முக்கோணத்துலேயும் வருது பாருங்கள், இந்த முக்கோணத்துக்குள்ளாடி 2 வருது, இந்த செவ்வகத்துக்குள்ளாடி 2 வருது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் 2 வருது. அப்போ எல்லாத்துலேயும் வரக்கூடிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2. சரிங்களா? கேள்வி எண் 23. ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு 800 மீட்டர் ஸ்கொயர், அவற்றின் உயரம் 40 மீட்டர் எனில் அத்தோட்டத்தின் அடி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அரை இன்ட்டு பேஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் எவ்வளோ அப்படின்ட்டு. உயரம் கொடுத்துட்டாங்க, உயரம் 40. அப்போ இன்ட்டு 40 ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 1 2 4 2 8 0 அப்படியே வந்துடும். அப்போ அதோட ஹைட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 40 மீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 24. ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டரும் இருந்தால் அவற்றின் பரப்பளவு என்ன வடிவம் சொல்லியிருக்காங்க? நாற்கரம், குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரலுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. கரெக்டாக? அப்படின்னா ½ இன்ட்டு டிங்கிறது டயகனல், அதான் மூளை வட்டத்தோட நீளம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20 இன்ட்டு h1 ப்ளஸ் h2. h1 வந்து 7, h2 10. 7ஐயும் 10ஐயும் கூட்டணும் அப்படின்னா 17. கரெக்டாக? எதிர் செங்குத்து உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 1 2 2 2 20. 10ஐயும் 17ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 170. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 170 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 25. ஒரு அறையின் நீளம் 5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், அவற்றின் நார்ச்சுவர்களின் பரப்பளவு 88 மீட்டர் ஸ்கொயர் எனில் அவ்வறையின் உயரம் காண்க. 4 சுவர்களுடைய பரப்பளவு அப்படிங்கிறது அதோட பக்கப்பரப்பு. நம்ம ஏற்கனவே கனச்செவ்வகத்துக்கு பக்கப்பரப்பு சொல்லும்போது ஃபார்முலா சொல்லியிருக்கோம், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 88 மீட்டர் அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், 2 இன்ட்டு நீளம் 5 அகலம் 3. அப்போ எல் ப்ளஸ் பி 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 இன்ட்டு ஹெச். இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 88. பாருங்கள், 1 8 8 11 8 88. எனக்கு ஹைட் தான் தேவை. பெருக்கல் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அமிச்சோன்னா வகுத்தல். அப்போ 11/2. 11 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 5.5. ஸோ அதோட உயரம் 5.5 மீட்டர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். 26வது கேள்வி. 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு முறையே. அப்போ அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், 36/7 ஆர். அப்போது 36/7 ஆர். ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 14. 1 7 7 7 14. 36 2ஐயும் பெருக்கணுன்னா 72. பாருங்கள், ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 72 இருக்குது. அதுவும் முதல்லையே சுற்றளவு வரணும். இங்கேயும் 72 இருக்கே சார்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. அப்போ கண்ண மூடிட்டு நம்ம என்ன ஆன்சர் சொல்லிடலாம்னா ஆப்ஷன் பி தான் சொல்லிடலாம். பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா அரைவட்டத்துக்கு πr²/2. இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவும் தெரிஞ்சிடும், 308ன்னு கிடைக்கும். நீங்கள் வேணால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன, ஒரு நம்பர் தெரிஞ்ச உடனே ஆப்ஷனில் அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா அடுத்தது கண்டுபிடிக்கலாமே நம்மளால் சூஸ் பண்ணுற முடியும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 27. 405ல் 0.85% ப்ளஸ் 550ல் 2.25% ஈக்குவல்ட்டு. பாருங்கள், 405ல் இன்ட்டு 0.85%பையில் 100 ப்ளஸ்
550ல் 550 அதில் 2.25% இன்ட்டு 2.25/100. இது நீங்கள் கேன்சல் பண்ணியும் போடலாம், இல்லாட்டி மேலே இருக்கிறத மொத்தமாக பெருக்கிட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கிறேன் அப்படின்னா அப்படியே நமக்கு என்ன கிடைக்கும்னா 344.25 பை கீழே என்ன கிடைக்கு 100 இருக்குது, ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கிறோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1237.5 பை 100ன்னு கிடைக்குது. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1581.75 பை 100. பையில் 100 இருக்கிறதால புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி கொண்டு வரோம். அப்போ 15.8175. நீங்கள் 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிட்டு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15.8175 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 28. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.50 ஆகும்? இதுக்கு ஏற்கனவே நம்ம கூட்டு வட்டி மாடலில் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதான் பண்ண போகிறோம். 1600 ரூபாய் 5%. 1600ல் 10%னா 160. 5% அப்படின்னா அதில் பாதி 80 ரூபா. இப்போ பாருங்கள், 1600 ரூபாங்கிறது 1852 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ரூபா அதிகமாகிருக்கு? 252 ரூபா 50 பைசா. கரெக்டாக? இங்கே ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா. இது 250 ரூபா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம். ஏன்னா 3 8 24, 240 ரூபா வரும் தனி வட்டினா. கூட்டு வட்டினா அமௌண்ட்டு கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஒரு 10 ரூபா 5 ரூபா. இதோ அதுதான் பாருங்கள், 12 ரூபா அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, கரெக்டு தான். அப்போ எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படின்னா 3 வருடங்களில். ஆப்ஷன் சி. ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். உங்களுக்கு தான் ஈஸி. ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்லியிருக்கிறதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிலிருந்தே சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 29. ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க. இங்கேயும் அப்படி தான் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு ஆப்ஷனாக எடுத்து பண்ணலாம். 10% முதல்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 640ங்கிறது எவ்வளோவா மாறி இருக்குன்னா 774 ரூபாயா. அதாவது எவ்வளோ அப்போ அதிகமாக இருக்குது? 640லேருந்து 134 ரூபா 40 பைசா. அப்போ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த 134 ரூபாயை விட கம்மியாக வரணும் 2 வருஷத்துக்கு. இப்போ 640ல் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 10%. 10%னா 64 ரூபா. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 64 × 2 128. பாருங்கள், இதுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? 10% தான். நீங்கள் 15 20லாம் எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். கரெக்டாக? இப்போ 20லாம் எடுக்கிறீங்கன்னா 64 ஒரு வருஷத்துக்கே 128 ரூபான்னு அர்த்தம். அப்போ 2 வருஷத்துலாம் 256 ரூபா ஆகிடும். அப்போ அதெல்லாமே அதிகமாகிடும். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. சரியா? அடுத்ததாக 30 பாருங்கள். சுருக்குக x² / x⁴ - y² / x⁴ - y⁴. கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதால அதை அப்படியே எடுத்துக்கலாம். x⁴ - y⁴. மேலே அப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். x² - y². இந்த x⁴ y⁴ எப்படி எழுதலாம்? x² ² - y² எழுதலாம். பாருங்கள், a² - b². அப்போ இதையும் எப்படி எழுதலாம்? a + b x² + y² × a - b x² - y². ஆல்ரெடி மேலே என்ன இருக்குது? x² - y² கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே 1 நிற்கும். கீழே கடைசியாக என்ன நிற்குது அப்படின்னா x² + y² நிற்குது. ஸோ ஆன்சர் 1/x² + y². ஆப்ஷன் பி. ஓகேங்களாம்மா? ஸோ இதுதான் நேற்றுக்கு நாம் கேட்டிருந்த மாடல் டெஸ்ட் 3 உண்டான ஒட்டுமொத்தமாக 30 கேள்விகளுக்கான விடைகள். எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் சொல்லிட்டோம். கூடுமான வரைக்கும் எல்லா கொஷினையும் எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். நாளைக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் தைரியமாக போயிட்டு எழுதுங்க. எப்படி ஆன்சர் பண்ணுறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஈவினிங் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.